My name is what? My name is ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட்லி நம்பர் ஜஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கேன்னா ஃபஸ்ட் டைம் ஹேர் ட்ரெஸ்ஸராக ஹேர் ஸ்டைல்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் நடக்க போதா. ஸோ நான் வந்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 8 மணி இருக்கும், 8-8:30. லொக்கேஷன் வந்து ஜி தமிழ் ஆஃபீஸ்க்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்துக்காகவும். ஸோ நான் உங்களுக்கு ஒவ்வொருத்தராக இன்ட்ரோ பண்ணால் பக்கத்தில் வர்றாரு. ஸோ பார்க்கல இது எப்படி இருக்குதுன்ட்டு. அந்த இடத்துல வீடியோஸ் எடுத்துடுவாங்களான்னு எனக்கு தெரில. ஸோ யார் ஆர்டிஸ்ட் வர போகிறாங்களா, இல்லைன்னா சீரியல் ஆர்டிஸ்டா, மூவி ஆர்டிஸ்டா, அப்படி இல்லைன்னா இன்ஸ்டா ப்ராப்ளமா. ஸோ எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா இதுவே நான் தான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த மாதிரி வரேன். ஸோ இது போக போக இந்த மாதிரி நிறைய ப்ளாகிங் வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ பார்க்கலாம் எனக்கு எப்படி பார்த்துன்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஜி தமிழ் ஆஃபீஸ். ஸோ அந்த இடத்துல வெயிட் பண்ணுறாங்க. மேபி யாராவது வந்தாங்கன்னா நான் பேச சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒருத்தர் நான் மீட் பண்ணியிருக்கேன். இவர் பார்த்தா மேக்கப் மேன். அவரை பற்றி எதாவது சொல்கிறீங்களா? ஒரே நிமிஷம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் மேக்கப் மேன். அவரை பற்றி சொல்லுவார். இப்போ என் பேர் மணி. ஓகே, நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 15 இயர்ஸ் ஆச்சு. என்னோட ஜாப் போயிட்டு இருக்குது. அப்படி சூப்பராக போயிட்டு ஸோ அண்ட் ப்ரோக்ராம் அண்ட் சீரியல் இருந்தாலும் ஆல் ஓவர் ரைட் கூட எல்லாமே அட்டன் பண்ணிட்டேன். சூப்பர். இப்போ நாங்கள் நார்மலாக பேசி இப்போ பேசுகிறோம். வர மாட்டேங்குது. அது என்ன ஒரு மேட்டர்னா, நார்மலாக பேசுகிறாங்க, பட் யூடியூப் வீடியோஸ்ன்னு சொல்ல போது எல்லோரும் ஆர்டிஃபிஷியல் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், சரி, அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ காய்ஸ், இந்த கோப்ரோவில் நம்ம வீடியோ எடுக்கிறதால கோப்ரோட வசதி என்னென்னா, பிரைட்டாக இருக்கிற இடத்துல தான் பிரைட்டாக எல்லாத்தையும் காட்டும். டார்க்காக இருக்கிற இடத்துல இப்படி தான் காட்டும். பஸ் அங்கே இருக்குது. இருட்டாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க. காலையில் இதோட நல்ல வீடியோஸ் உங்களுக்கு வரும். நல்ல வேலை பஸ்ஸில் வந்து இருட்டாகுதில்ல. பஸ்ஸில் வந்து பாத்ரூமுக்கு ரொம்ப நல்லதாக போயிடுச்சுப்பா. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேன் வந்துருக்கு. இருட்டில் இருக்கிறதால தெரியாது உங்களுக்கு. டேரெக்டாக போய் நான் காட்டுறேன். வண்டி இருந்தாலும் மூடிக்குதான்னு பார்த்துடலாம். ஹெல்மெட் வச்சு உள்ளே போட்டுடலாம். எவனும் உடைக்கக்கூடாதுப்பா ஹெல்மெட்டை. சரி, ஓகே, வண்டி லாக்கில் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கிறது நம்ம போகலாம். ஓகே, அதுதான் இந்த பஸ் அட்ரஸ்ஸு. பரவாயில்லப்பா, இவ்வளோ பெரிய பஸ் இருக்குது, நல்லா இருக்குது. நம்மளை போய் இவங்களுக்கு இருட்டில் இருக்கிறது தெரியல. ஒரு காய்ஸ், இது தான் அந்த பஸ்ஸு தெரியுதா? இதுக்குள்ளே போகலாம் நம்ம. நல்லா இருக்குது. பார்த்து பார்த்து எவ்வளோ நான் பார்த்து வழி விட்டீங்கன்னா அட்ரஸ் எல்லாம் எங்கே போகணும்? பின்னாடி போயிட்டு பின்னாடியா? அப்படியே வழி விட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த பக்கம் போகணும். நம்ம இப்படியே போகலாம். போய் போடணும், சீட்டை போடுங்க. சத்தியமாக முடியாது. நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா போகலாம். பார்த்து பார்த்து நீங்கள் போனால் தானே போக முடியும். இதுதான் நமக்கான இடம்பா. ஆனால் எங்கேயாண்ணா? ஓகே காய்ஸ், இதுதான் எங்களுக்கான தந்தூர் ரோடு. ஆனால் மேலே நல்லா இருக்குப்பா, செமையாக இருக்குது. ஸோ இவங்களாம் என்னோட டிபார்ட்மெண்ட். வீடியோ கொஞ்சம் ஏடா விடமாக எடுத்துகிட்டு இருக்கேன். பிகாஸ் இந்த இடத்துல ஓகே எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் நம்மளோட ப்ராப்ளம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமில்ல. நம்ம வந்துக்கிறது ஹேர் ட்ரெஸ்க்காக. அங்கே யார் எந்த மாதிரி ஹேர் ட்ரெஸ்ஸுக்கு வர்றாரோ நமக்கும் தெரியாது. ஆர்டிஸ்ட் வருவாங்களுக்கு. ஸோ கைஸ், உண்மையிலே கொஞ்சம் ஃபன்னாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு மட்டும் தான் ஃபன்னாக இருக்கும். ஆனால் நாம் தான் கொஞ்சம் டீ டோட்டில் சின்ன பையன் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது தான் என்னோடய இடம் தெரியுதா? இங்கே டபுள் இது இருக்குது. நம்ம கால்லாம் யாரும் இல்லைப்பா, அதில் ஒண்டியாக தம்பி படுக்கணும்.
ஸோ இங்கே சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஏசி முடிஞ்சு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ கடைசியாக அவர் பேசிட்டாரு. அவர் பார்த்து என் காலேஜ் ஃப்ரெண்டு பேர் ஆனந்த். ஸோ காய்ஸ் ஒரு பஸ் எடுத்துட்டாங்க. தெரியுதா? சரியா 10:30 பஸ் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மன்னித்துக் கொள்ளுங்கள், 10:30 எடுக்கல, 11 மணிக்கு பஸ் எடுத்திருக்காங்க. 11 மணிக்குன்னா அப்போ நாங்கள் போய் சரி எவ்வளோ நேரம் ஆகணும்னு தெரில. பட் ஓகே, பார்க்கலாம். ஆனால் பாத்ரூம்குள்ளே வீடியோ எடுத்துருக்காங்க. பாத்ரூம்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஓடுற பஸ்ஸில் பாத்ரூம் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்தாச்சுன்னா ஊருக்கு வந்தாச்சு, விடிஞ்சிடுச்சு, ஸ்பாட்டுக்கு வரல. அனைவருக்கும் மேலே காலை வணக்கம். ஒரு வழியாக விடிஞ்சிடுச்சு. இன்னும் 1 ஹவரில் நாங்கள் ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். பாருங்க, தெரிகின்றதா? கோப்ரோவில் காலையில் மட்டும்தான் நல்லா ப்ரைட்டாக க்ளீனாக இருக்குமே வீடியோஸ். செம கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். நைட்டு டைமில் இருட்டாகிடும். வெளியில் போய் காட்டுறோம் அப்புறமேட்டா. ஒரு வழியாக வந்தாச்சு. ஏதோ கோயிலாண்ட இறக்கிட்டுருக்காங்க, உங்களை காட்டுறேன். ஸோ காய்ஸ், நம்ம ஒரு வழியாக நமக்குன்னு ரூம் தந்துருக்காங்க. நமக்குன்னு இல்லை, இந்த ரூம் ஷேரிங் ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் ஸ்டே பண்ணலாம். ஸோ பாருங்கள், ரூம் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. இங்கே நாங்கள் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியானம் டைம் ஸ்பாட்டுக்கு போனோம். ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி நைட்டோட பஸ்ஸு வேண்டியதான். ஸோ ஜஸ்ட் இது மதியானம் மட்டும் தான் இந்த ஸ்பாட். ஸோ பாருங்கள், இதுதான் தெரியுதா? ரூம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு ரூம். டிவி கூட இருக்குன்னு நினைக்கிறேன். பாத்ரூம் நல்லா இருக்கு. சார் நம்ம கிளம்பலாம். இப்போ நான் ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணுறேன். ஹலோ, அட்ரஸ் சொன்னா உங்கள் பேர் என்னண்ணா? உங்கள் பேர்? சிவா. எத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருக்கீங்க? 16 வருஷம். வெரி குட். ஸோ கைஸ், இவர் ஹேர் ட்ரெஸ்ஸர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேசிட்டு இருந்தேன். ஓகே, எல்லாம் சாப்பிட வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் வெளியே அந்த ஆளாக்கான விட்டுட்டு போயிட்டாங்களா? இருக்கலாம், விட்டுட்டு கூட போயிருக்கலாம். கொஞ்சம் முன்னாடி நடந்து போனால் தெரியும். அங்கே இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கோவில் இருக்கா, ஹோட்டல் பேரடைஸ். காலை உணவு ஆனந்த், சினிமாவில் நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நிறைய இது நடிச்சு என்ன ஆயிடுச்சு? அதுக்கு அடுத்தது வேலை தான். ஃபேஷன் என்ன ஆயிடுச்சு? குட் மார்னிங். காய்ஸ், நாங்கள் கடைசியாக எங்கே போகிறோம்னு தெரிஞ்சிச்சு. ஜீ தமிழ் ஒரு லைவ் ஈவெண்ட்டு. ஸோ அதுக்காக தான் அந்த காலேஜுக்கு போகிறோம். எல்லாம் இங்கே பாருங்கள் பஸ்ஸு. என்ன இடம் பார்த்திங்கன்னா, இடம் பார்த்தீங்கன்னா
நான் யூடியூப் வீடியோவில் வரியா வரணா வீடியோ எடுப்போண்ணே. அதை இப்போ கொஞ்ச நேரம் மடியில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஒரு வழியாக நாங்கள் கிளம்புறோம். டைம் இப்போ 1:30 ஆயிடுச்சு. இந்த ஸ்கூல் வேற ஸ்கூல் அங்கே ஒரு 3 பேரை கூட்டிட்டு அங்கேருந்து இங்கே எல்லாமே தான் சொல்லுவாங்க. ஸோ காய்ஸ், இந்த காலேஜில் தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஜி தமிழ் இந்த காலேஜ் பார்க்குறீங்களா, ஏவிபி ட்ரஸ்ட் அண்ட் இது. அதான் இது நான் வந்து பேக் சைடு இருக்கேன். இந்த இதுக்கு அப்படியே இந்த பக்கம் தான், அந்த பக்கம் அதோட போஸ்டர் அதெல்லாம் போட்டுக்கிட்டு முடிஞ்சா நான் காட்ட ட்ரை பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா மேக்கப் மேன் 3 ஹேர் நான் ஒருத்தர் 4 செக்யூரிட்டி. நீங்கள் பார்த்துருப்பீங்க மேக்கப் பண்ண என் ஹேர் ட்ரெஸ்ஸர். இந்த பக்கம் மூஞ்சா காட்டு. இது சும்மா டெஸ்ட். காய்ஸ், இந்த காலேஜ் இருக்குல்ல, இந்த காலேஜ் ஆப்போசிட்டில் ஒரு குரல் கேட்டுச்சு எனக்கு, கூ கூ கூன்ட்டு. அது என்னடா குரல் நான் பார்க்க போனால் மயில். மயில் என்னடா பார்த்துருக்க மாட்டேன்னு கேட்டிங்களா? சிட்டிலேயே வளர்ந்தவங்க தான் தெரியும் மயிலை பார்க்கறதுலாம் எவ்வளோ கஷ்டன்ட்டு. ஸோ ஊர் பக்கம் இருக்கிற உங்களுக்கு தெரியாது. இந்த பக்கம் பெரிய மலை மாதிரி இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் மயில் பெருசாக இருக்குப்பா. நாய் ஏதாவது இருக்குமா? நாய் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் மயிலெல்லாம் சாப்பிட முடியாது. மயில் வந்து தடை செய்யப்பட்ட விலங்கு. இது தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். தெரியுதா? இது வந்து பெண்மயில். பெண்மயில் இது. ஆண் மயில் போய் பார்க்கலாமா? அங்கே பாருங்க எவ்வளோ கும்பல். அது நான் கத்துறேன்னு சொல்லி ஓடுதா, எதுக்கு வருதுன்னு தெரில. தெரியுதா? பறக்குதுப்பா. இதுக்கு மேலே இதை வந்த இடம் புது இடம். பந்தத்தில் வேலையை பார்க்கணும் தான். தெரியுதுல்ல? வாங்க வாங்க. வீட்டுக்கு போனிட்டு ஒரு 1 hour 2 hour கழிச்சு, இல்லை ஒரு நாள் ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராம் தான் வந்திருக்கோம். முடிஞ்சால் பேனரில் இருக்க வீடியோ எடுத்து காட்டுறேன். எங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் 5 மணிக்கு மேலே பார்க்குங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமுக்காக, கலை நாடகத்துக்காக இப்படி ஒரு செட்டப். சத்தியமாக சொல்கிறேன், யாரும் இந்த மாதிரி ப்ளாகிங்லாம் பண்ணிட மாட்டாங்க. ஸோ வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். நான் சாப்பிட்டேன், அதுக்கு ஜஸ்ட் அண்ணா வீட்டில் போய் சாப்பிடுவேன் சார். அதனால சார் லஞ்சு சாப்பிட கொஞ்சோண்டு நான் ரொம்ப சாப்பிடலாம். அது கூட கம்மி பண்ணலாம். இதை அதிகம்ண்ணா. டோக்கன் இருக்கு. ஐயோ போதுண்ணா இது. என்கிட்ட ஒரு டோக்கன் இருக்கு.
மணி சாப்பிடுங்க. அவங்களே டான்ஸ் ப்ரோ டான்சர்ஸா டான்சர்ஸ் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஜீ தமிழ் சிங்கிள் ஃபேமிலி அவங்கெல்லாம் இருக்காங்க இங்கே தெரியும் உங்களுக்கு. அந்த வகை தேவயானி மேம் நல்லா இருக்கு. எங்கள் ப்ரொடக்ஷன் தம்பி இருக்காரு. எங்க பாரு திரும்பிட்டியா? யாரும் விழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியுதா? ஒரு வழியாக வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வேறு கார்டு தந்துட்டேன். கார்டு மரத்தில் வேலை முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சுல என் வேலை முடியலையே. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா யார் வந்துருக்காங்கன்னா பிக் பாஸ் காட்டுறாங்க. Doing Sarah's stunt. எல்லாம் தெரியுறாங்க. ஹலோ காய்ஸ், யார் கூட என்ன பாருங்க. ஸோ காய்ஸ், நைட்டு பார்த்தீங்கன்னா மணி எத்தனை மணி ஆயிடுச்சு? 9:30 ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கோப்ரோவில் வீடியோ எடுக்க முடியாது, அதில் லைட்டிங் டிம்மாக இருக்குன்னு சொல்லி மொபைல் பிளாக்கிங் பண்ணுறேன். பாருங்கள் என்ன இருக்குது. இந்த வில்லேஜ் சைடு வந்தாலும் இப்படி தான். நைட்டு 10 மணி ஆக போகுது, ஸ்டில் க்ரௌடாகவே இருக்குது. நான் மொபைலில் கேமரா எடுத்து உங்களுக்கு தரேன். ஓகே, இந்த ஷூட் எப்போ முடியும்னு தெரில. பாருங்களா டான்ஸஸ். ஸோ காய்ஸ், ஒரு வழியாக எனக்கு வேலை முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போகலான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம எப்படி சாட்டிச்சு வீட்டுக்கு கிளம்பி போகலாம். இந்த ஷூட்டிங் ஸ்பாட் அவ்வளோதான். இதுக்கு அடுத்தது அங்கே பஸ்ஸில் ஏறி அந்த ட்ராவல் பண்ணுற வீடியோ மேபி நான் எடுத்தேன்னா பார்க்கலாம். ஸோ நான் முடிஞ்சிச்சுன்னா ரிட்டன் பஸ்ஸில் போகிற வீடியோ எடுப்பேன்னா தெரில. ஸோ ஓகே, நான் இன்றைக்கி யாருக்கெல்லாம் வீடியோ எடுத்தேன், ஒர்க்கிங் பண்ண அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா. எல்லோரும் இந்த ஒர்க் பார்த்தது இந்த வீடியோவில் வந்து சில பேரும் பார்த்துருப்பாங்க, அவங்க ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகேப்பா, ரொம்ப இதாக இருக்குது, கிளம்பி போகலாம். இப்போ ஒரு கிளிப் வரும் பாருங்கள். நான் யார் யாருக்கெல்லாம் ஹேர் ஸ்டைல் பண்ணனோ அவங்களோட ஃபோட்டோஸோட வந்திருக்கோம். சரி, கைஸ், ஒரு வழியாக சென்னை கிளம்பியாச்சு. நேற்று வந்த பஸ்ஸு சீட்டு எதுவும் வரல, அதே இடத்துல வந்துட்டேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க. நிச்சயம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் வேறு ஒரு ட்ராவல் வ்ளாகிங்கில் பார்க்கலாம். நான் காண்டாக்ட் பண்ண வச்சுக்கலாம். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம். பின்னாடி ஜஸ்ட் ஐம் ஃப்ரெண்ட்லி ஜஸ்டிஸ். ஸோ சி பை நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ பை. My name is. My name is.